சைவ கோலா உருண்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மீல் மேக்கர் சுடு தண்ணியில் 10 நிமிஷம் எப்படி ஊற வச்சிட்டோம்னா நல்லா இவ்வளோ பெருசாக வந்துடும். ஓகேவா, நல்லா பெருசாக வந்துடுச்சு. ஸோ அதுக்கு நம்ம அப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பொட்டுக்கடலை, சோம்பு, கசகசா, ஒரு பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கணும். 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள்தூள், தேவையான உப்பு சேர்த்துக்கணும். நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எவ்வளோ ஆட் பண்ணுறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். பச்சை மிளகா, கொத்தமல்லி கருவேப்பிலை, மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சள்தூள் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓட்டி எடுத்துடலாம். கொஞ்சோண்டு நான் பட்டை போட்டுருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக. இதை மாதிரி நல்லா அரைச்சிட்டு நம்ம மீன் மேக்கர் நல்லா ஊறி போயிருப்பாங்க. சுற்றுறீங்க நல்லா புளிஞ்சிக்கணும். புளிஞ்சி நம்ம எல்லாம் ஆட் பண்ணி அரைச்சிட வேண்டியதான். சைவ கோலா வந்து சூப்பராக இப்படி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணியை நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு நம்ம இதுமாரி ஆட் பண்ணி ஒரு 2 வாட்டி ஓட்டிட்டோன்னா சூப்பராக நல்லா மசிஞ்சிடும். இது மாதிரி நல்லா மசிஞ்சிருச்சு. நம்ம லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வடை போட்டு எடுக்க வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இந்த கோலா உருண்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக நம்ம இந்த மாதிரி வடை போட்டு எடுத்துடலாம். இந்த சைவ கோலா உருண்டையில் நான் வடை மாதிரி தட்டிட்டேன். நீங்கள் கோலா உருண்டை மாதிரி உருண்டையாக தட்டி போடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.